இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன வேலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் உன் முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? தூங்கலையா நீ? இல்ல வள்ளி, எத்தனையோ பிரச்சனைகள் கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்கு. ஐயா ஏன் அப்படி இருக்காருன்னு தெரியல. இந்த அளவுக்கு ஏன் வேதநாயகி அம்மாவை நம்புறாருன்னு தெரியல. அதை விட வேலா, அதை சரி பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உன்னோட பர்த்டே. உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லலான்னு வந்தேன் தெரியுமா? அடப்போ வள்ளி, ஒவ்வொரு பர்த்டேவும் எப்படி இருக்கும்? ஐயா கட்சிக்காரங்க எல்லாரும் முன்னாடி என்னை நிற்க வச்சு கேக்கெல்லாம் கட் பண்ணி எனக்கு ஊட்டி விட்டு அவ்வளோ ஹாப்பியாக போகும். ஆனால் இந்த பர்த்டே பாரு எப்படி இருக்குன்னு. எனக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியல. வேலா, நீ ஃபீல் பண்ணாத. சரி, எல்லா பர்த்டே விட இந்த பர்த்டேல என்ன ஸ்பெஷல்னு சொல்லு. எல்லா பர்த்டேலயும் நான் உன்னோட மேடமா தான் இருந்திருக்கேன். இந்த பர்த்டேல நான் உன் வைஃபா இருக்கேன். இது ரொம்ப ஸ்பெஷல் தானே? மேடமா இருந்தனா வைஃபா மாறின ஃபர்ஸ்ட் பர்த்டே, புரியுதா? ஹாப்பி பர்த்டே வேலா. தேங்க்யூ. ஏய், போய் தூங்க, வேற யாராவது பாத்துட்டு போறாங்க, பிரச்சனை ஆயிரும். என் புருஷன் நீ, நான் உன் பொண்டாட்டி. நம்மள பார்த்து யாரு பிரச்சனை பண்ணுவாங்க? என் புருஷன் மடியில நான் படுக்க கூட செய்வேன் தெரியுமா? கொஞ்சம் தள்ளு. என்ன? தள்ளி உட்காரு. வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? வேலன், கடகராசி, பூச நட்சத்திரம். வேலன் நாமதேசே கடகராசியாம் தானஸ்யே பூச நட்சத்திராணாம் ஏமா அமுதா, வள்ளி வேலனும் எங்கம்மா? காலையில இருந்து நான் பாக்கலையேம்மா. சரி, நீ போ. எங்கதான் போனாங்கன்னு தெரியலையே. என்னாச்சு வேலா? ஃபோன் வருது. அத்தை தான் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க அத்தை. ஹலோ, எங்க இருக்க வேலா? பிறந்த நாள் அதுமா? 2 பேரும் காலையில எங்க போனீங்க? அத்தை, நாங்க 2 பேரும் அம்மா வீடு தான் போயிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க, நாங்க வேணா திரும்பி வரட்டுமா? அதெல்லாம் ஒரு அவசரமும் இல்ல, நீங்க போயிட்டே இருங்க, நானும் அங்க வந்துடுறேன். சரிங்க அத்தை. இன்னும் உங்களுக்கு எங்க மேல கோவம் போலையா? இங்க பாருங்க அத்தை, ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்ப பத்தியே பேசிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல அத்தை. நடந்த தப்ப சரி பண்ணிட்டு போயிடணும். இல்லனா சரி பண்ண முடியாத தப்ப மறந்துட்டு போயிடணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. இத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? பெரியவங்க நீங்க. நீங்க தான் அத்தை எங்களை மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிருங்க. என்னம்மா நீ? காலில எல்லாம் விழ வேணாம்மா. எனக்கு ஏதோ ஒரு கோபம், அவ்வளவுதான். உங்க மேல எனக்கு வெறுப்பெல்லாம் இல்லம்மா. உன்னையும் என் மகனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எதையும் மனசுல வச்சுக்கிறாத. அத்தை, நீங்க எங்களை மன்னிச்சதே போதும். அம்மா, என்னையும் மன்னிச்சிருமா. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. இந்த பிள்ளை மன்னிப்பு கேக்குது, நீ என்ன வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏய், அவன் உன் வயித்துல பிறந்த பிள்ளையா இருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணிருப்பானான்னு தெரியாது. ஆனா இவன் நமக்காக எவ்வளவு பண்ணிருப்பான். அவன் மேல கோவப்படுற? என் மகன் மேல நான் கோவப்படுறேன். உங்களுக்கு என்ன? ஓஹோ, கம்முன்னு இருங்க. எனக்கு என்ன உரிமை இல்லையா? போதும் போதும் போதும். அது சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னம்மா? இன்னைக்கு உங்க பையனோட பிறந்த நாள். ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேம்மா. ஆனா நான் மறக்கலாம் இல்ல. காலையிலே கோயிலுக்கு போய் என் பிள்ளை பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன். என் ராசா, நீ நல்லா இருக்கணும் தங்கம். ஹாப்பி பர்த்டே வேலா. தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ்.
மாப்ள ஹாப்பி பர்த்டே மாப்ள. தேங்க்ஸ் என்ன மாமா. மாப்ள நைட் பிறந்த நாளுக்கு ஆ, அதெல்லாம் பார்த்து பண்ணிடுவோம். ஏங்க வேற வேலை இல்ல உங்களுக்கு? போய் வேலனுக்கு கேக் வாங்கிட்டு வாங்க. ஏண்டி போங்க. நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதே. போங்க ம். போய் வாங்கிட்டு வாங்க. ம், ம். அப்பா அம்மா நான் சொல்லுவேன் மாமா. நல்லா இருச்சலாம், நல்லா நல்லா இருப்பா, நல்லா இரு, நல்லா இரு. ஏ வேணி, ஆ? போய் ஆனந்திய கூப்பிட்டு வா போ. சரிம்மா இரு வரேன். நீ வா வேலு, உனக்கு நான் பால் பாயாசம் வச்சு தரேன். வா வள்ளி, வா உள்ள வா. வாப்பா. வாங்க. ஆனந்தி, ஏ ஆனந்தி, என்னக்கா? ஏய் வேலை வந்திருக்காண்டி. ஆனந்தி, இன்னைக்கு வேலனுக்கு பர்த்டே. இங்கதான் கொண்டாட போறோம். நீயும் வா. இதோ வரேன். என்னது, பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறீங்களா? வா. ஹலோ. என் வாழ்க்கையை சரி பண்ணி வைக்கிறேன்னு என்னென்னமோ பண்ணி வச்சிட்டீங்க. ஆனா கடைசியில எதுவுமே நடக்காம போயிடுச்சு. இப்போ இங்க வந்து என் வீட்டுக்கு அந்த வேலன் பயலுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்களாம். எல்லாருமே இங்க சந்தோஷமா இருக்காங்க. இதுக்குதான் அவ நைட்டு 12 மணிக்கு பதுங்கி போயிட்டு இருந்தாளா? நினைச்சேன். காலையிலேயே ஜானகி கோயிலுக்கு போனா எல்லாரும் பிறந்த நாள் கொண்டாடதானா? எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கல்ல. என்ன அவமானப்படுத்திட்ட. ஏங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் வாழ்க்கை எங்க போயிட்டு இருக்கு. உன் வாழ்க்கையை விட என் மானம் அதை விட பெரிய விஷயம். உன் அப்பா வீட்ல இருக்காரா? இருக்காரு. போனை கொடு. அப்பா, அப்பா, இதோ வரமா. அப்பா. என்ன ரேணு? உங்ககிட்ட மேடம் பேசணுமா? பேசுங்க. ஹலோ. சொல்லுங்க மேடம். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. சொல்லுங்க மேடம். சரியா செஞ்சு முடிச்சிடுறேன் மேடம். அவன் நிம்மதியாவே இருக்க கூடாது. என்னப்பா